ஹீடா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதில் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி அண்ட் என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேண்டவங்க தாராளமாக போய் பாருங்கள். இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட மற்ற 2 சேனல்ஸ்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஒன்லி வந்து வீமின் குக் மட்டும்தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஹயாங் லைன்ஸ்க்கு தனியாக இருக்குது, ஆர்டி7க்கும் தனியாக இருக்குது. அண்ட் வந்து டெலகிராமில் அன்கட் சீன்ஸ் போடுவேன். அண்ட் கஸ்டமைஸ் ஸ்டோரிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுவேன்டா ப்ளீஸ். அண்ட் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ், நம்ம 4K ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோடய வீடியோஸை போடுற வீடியோஸை டெய்லியும் பார்த்தாலே அதுவே எனக்கு வந்து ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங்டா ப்ளீஸ், ஓகேவா? போடுற வீடியோஸை எல்லாரும் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாலே எனக்கு போதும். அண்ட் வந்து நிறைய பேர் இருக்கீங்க அப்படி என் வீடியோஸும் பாருங்கடா. 4K நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ 4K ஸ்பெஷலாக வந்து நான் ஜேகேவோட வீடியோ தான் போடலான்ட்டு இருக்கேன். ஸ்டோரி எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 4K ஸ்பெஷலாக ஜங்குக்கோட ஒரு புது FF தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் நிறைய லவ், நிறைய பொசசிவ்னஸ் அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே வந்து ஒரு கலந்த ஒரு பேக்கேஜாக தான் வந்து அது இருக்க போகுது. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படின்றதுனால வந்து பெண்டிங்காக இருக்கிற வீடியோஸாக இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு அதுதான் வரும். ஸோ இந்த நம்ம ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் 2 பிரதர்ஸ் போட்டு வந்து லைக் 11 டேஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பாட்டு. ஸோ அதை மொத்தமாக 2 பாட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ 2/2 தான் வந்து பார்க்க போகிறோம்டா ப்ளீஸ். நம்ம சேனலில் இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய வீடியோஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள், வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் போட்டு அப்படியே ஹைப்பும் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கோல போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, டயாங் வந்து உங்களை விட்டுட்டு அவர் கிளம்பி போயிருந்திருப்பார், அதோடு வந்து நிறுத்தி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா ப்ளீஸ். உங்கள் வீட்டிலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அவர் மெயின் ரோட்டில் அவரோட காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அவருக்கு வெளியில் இறங்கி வந்து முன்னாடி சீட் இருக்கும் இல்லை, ஸோ முன்னாடி அங்கே வந்து அவர் அப்படியே சாஞ்சிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலியில் எப்படியெல்லாம் வந்து அவரோட கைக்குள்ளார கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சில ஐடியாஸ் எல்லாம் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 11th தான் படிச்சிட்ருக்கா. 18 வயசு ஆகுறதுக்கு இன்னும் வருஷம் மேலே இருக்குது. அது வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். 18 வயசு ஆன அடுத்த நாளே அவளை ஏன் பொண்டாட்டி ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல உங்கள் அப்பங்காரனை கண்ட்ரோல் பண்ணால் போதும், அந்த குடும்பத்தை மொத்தமாக என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அவர் அப்படியே வந்து அவரோட ஃபோனை எடுத்து அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. அசிஸ்டண்ட் வந்து யார் அப்படின்னா யோஞ்சனை வச்சுக்கலாம். பாஸ், சொல்லுங்கள் பாஸ். டே யோஞ்சனை, எனக்கு நீ ஒரு வேலை பண்ணி ஆகணும்டா. சொல்லுங்கள் பாஸ், பண்ணிடலாம். என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தரோட ஃபோட்டோவை அனுப்புகிறேன். அவளோட மொத்த ஃபேமிலி டீட்டெயில், மெயினாக உங்கள் அப்பங்காரன் என்ன பண்ணுறான், அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும்டா. அவ்வளோதானே பாஸ். நாளைக்கு காலையில் டாமன்ட்டு உங்களை பார்க்க வரும்போது எல்லா டீட்டெயில்ஸோடு நான் கொண்டு வந்துடுறேன் பாஸ். ஆனால் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு அவர் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாரு. உடனே யோஞ்சனும் வந்து அவரும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. இனிமே நீ எனக்கு மட்டும்தாண்டி, எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு அவரோட மேன்ஷனுக்கு போயிடுறாரு. உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஒரு டேயாங் வந்து உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, இது கண்டிப்பாக ஜங்குக்கிட்ட சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க.
விரோதிங்க மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நான் இதை வேற சொல்லி இன்னமும் அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை அதிகமாகிருச்சுன்னா, ஐயோ என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு சொல்லலாமா வேண்டாமானே தெரியலையே. எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அப்படியே நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அழுது அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, டைம் தான். லைக் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்து லைக் சைக்கிளில் தானே போவீங்க. பட் ஆனால் இன்றைக்கி சைக்கிள் பஞ்சராக இருக்குது. என்னடா அது பஞ்சராக இருக்குது? ஐயோ இப்போ நடந்து தான் போகணுமா? முன்னையே நான் இதை பார்த்துருந்தா அப்போ கூடவாவது கிளம்பி போயிருந்துருக்கலாம். ஐயோ நடந்து தான் போகணும். சே அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது டேங்கோட கார் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சடனாக வந்து நின்னதுமே, ஏய் யார் அது? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இப்படி தான் காரை திடீர்னு வந்து நிறுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. விண்டோ அப்படியே கீழே இறங்குது. உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு ஷாக்கு. நீங்களா? ஆமாண்டி நானே தான். வா காரில் இரு, நான் உன்னை சைக்கிள் அதான் பஞ்சரில் ஸ்கூலில் நான் ட்ராப் பண்ணுறேன் வா. இல்லை தேவையில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். இப்போ நீ வரியா இல்லை உன்னை தூக்கிட்டு போட்டுமா? ஆ இல்லை இல்லை வேண்டாம், நானே வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கார் பின்னாடி போய் உட்கார போகிறீங்க. ஏய் முன்னாடி வாடி, என்னை பார்த்தா நான் உனக்கு என்ன டிரைவர் மாதிரி இருக்கா? முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு டேங் சொன்னதுமே நீங்களும் வந்து அப்படியே பயந்துட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவரோட ஹேண்ட் அப்படியே உங்க தைஸு கிட்ட தான் அப்படியே வந்து இது பண்ணி தடவிக்கிட்டே இருக்காரு. நீங்க தட்டி விடுறீங்க, திரும்பவும் கை வைக்கிறாரு. திரும்ப எடுத்து விடலான்னு பார்க்கும்போது அவர் உங்க தைஸ் அப்படியே கிரிப் பண்றாரு. ஏய் என்ன ரொம்ப பண்ற? அதான் நேத்து சொன்னல நீ எனக்கு மட்டும்தான்ட்டு. உன்னை நான் எது பண்ணாலும் தட்டி விட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத, புரியுதா? இதை பாருங்க ப்ளீஸ், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஏய் இந்த பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு அது தேவையில்லை. எனக்கு உன்னை தொடணும், நீ என்னது மட்டும்தான். கவலைப்படாத, உனக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். இப்போ ஜஸ்ட் கொஞ்சமாக டச் மட்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் வேண்டாம் எனக்கு. ஏய் எனக்கு நீ வேணும்டி, உன்னை லவ் பண்ணுறேன். அப்போது லவ் பண்ணுற பையன் இந்த மாதிரிலாம் டச் பண்ணுறத ஏற்றுக்கோ, புரியுதா? உங்கள் ஸ்கூலும் வந்துருச்சு, நீங்களும் வேகமாக டக்குன்னு காரில் இருந்து உள்ளார ஓடி போயிடுறீங்க. என்னடாட்ட அங்கே பொண்ணு பயந்துட்ட போல. அப்போ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆலையோ, வேற மாதிரி தான் டீல் பண்ணுமோ. சை, இந்த காதல்ன்ற கர்மம் வந்தாலே இப்படி தான் போல. ஸோ அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி நீங்கள் உள்ளார ஓடி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு மித்தர் மேலே மோதிடுறீங்க. யாருன்னா ஜங்குக் மேலே தான் மோதி நீங்கள் கீழே விழ போவீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு நேராக நிற்க வைக்கிறாரு. என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி ஓடி வந்துட்டு இருக்க? என்னாச்சு? யாரை துரத்துறாங்களா என்ன? ஜங்குக் ஏய் என்னாச்சு? எதுக்கு இப்போ அழுகுற? என்னாச்சு? யார் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? எவனு சொல்லு. எதுக்குடி அழுகுற? என்னாச்சு சொல்லு. ஜங்குக் சொல்லு, என்னாச்சு? நீங்க அழுகுறீங்க. ஏண்டி அழுகுற? சொல்லுடி. என்ன எவன் ஏதாவது பண்ணானா என்ன? உங்களுக்கு சொல்லலான்ட்டு மனசு லைக் வந்து வாய் வருது. பட் ஆனால் இது சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ள இன்னும் பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஒன்றும் இல்லை அங்கே. அப்புறம் எதுக்கு அழுகுற? என்னாச்சு? ஏய் நிலா, எதையும் மறைக்காத, சொல்லு என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை ஜங்கு, கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்கு. அதான் ஸ்டொமக் பெயினாக இருந்தால் வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கடி வந்த வீட்டில் ட்ராப் பண்ணிட்டா உன்ன? இல்லை இல்லை வேண்டாம் ஜங்கு, நான் கிளாஸுக்கு போகிறேன், லன்ச் டைமில் வேணாம் மீட் பண்ணலாம். ஏய் நிஜமா நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஜங்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிடி கிளாஸுக்கு போ, ரொம்ப பெயினாக இருந்தா சொல்லு, நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஓகே ஜங்கு. இப்படியே தான் வந்து அந்த 1 இயருமே வந்து போயிருந்திருக்கும். உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மொத்தமாக டேங் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. உங்கள் அப்பாவோட வீக் ஸ்பாட் எதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்கள் அப்பாவுக்கு வந்து லைக் இந்த ரம்மி விளையாடுறதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆல்ரெடி இருந்திருப்பாரு. நிறைய தடவை வந்து பணத்தெல்லாம் இழந்திருக்காரு. அதை அவர்கிட்டையும் வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம்
லைக் ஒரு வருஷம் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. உங்கள் அப்பாவோட அந்த டெப்ட் இருக்குல்ல அது ஏறிக்கிட்டே போகுது. 12th வந்து இந்த மாதிரி 1 இயர் லைக் 11th முடிச்சு அதுக்கப்புறம் 12th வந்து நீங்கள் முடிச்சிடுறீங்க. லைக் வந்து டெய்லியும் டயம் இந்த மாதிரி தான் வந்து லைக் வந்து இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. உங்களுக்கா ரொம்ப வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப இதாகி இருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 12th எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்கூலில் ரூமில் தான் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களை ஆசையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் ஏய் நிலா, என்னாச்சுடி? எதுக்குடி இப்போ அழுதுட்ருக்க? என்னாச்சு? ஜங்குக் ஜங்குக் ஏய் என்னாச்சு? நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் வந்து என்னாச்சுடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரும் வந்து லைட்டாக வந்து உங்களையும் ஹக் பண்ணிட்டு அப்படியே சாஃப்டாக கேட்டுட்ருக்காரு. ஜங்குக் உன் அண்ணன் என்ன 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 என்னடி என்ன பண்ணா? எதை பண்ணணும் சொல்றி பொழந்துடுறவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு உங்கள் ஜங்கு கிட்ட என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத சொல்கிறீங்க. அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கு சமக்கம் வருது. என்னடி இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ? சொன்ன உனக்கும் இன்னும் பிரச்சனை அதிகமாயிருச்சுன்னா என்னால் சண்டை வேண்டாம் தாண்ட சொல்லாமல் இருந்தேன். அறிவு கெட்டவளே, அறிவு இருக்காளே உனக்கு? எவ்வளோ நடந்திருக்கு, இது இதனால சொல்லாமல் இருக்குன்னு வேற சொல்கிற. கொஞ்சமாச்சு என்ன நிலா இதெல்லாம்? ஜங்கு ப்ளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லுடா, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு என்னால் முடியல ஜங்கு ப்ளீஸ். ஏய் நான் பார்த்துக்கிறேன்டி, நான் பார்த்துக்கிறேன் சரியா? அழாத. இனிமேல் உன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரமாட்டான், பக்கத்தில் கூட வரமாட்டான். அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரி சரி வா, நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அழாத முதல்ல சரியா? அவரும் வந்து உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக வந்து வீட்டுக்கு தான் போகிறாரு. செம்ம கோபத்தில் வந்து ஜங்குக் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு டயாங்கோட பேர் சொல்லி கத்துறாரு. டயாங் வந்து அங்கே இருக்கிற ஸ்டடி ரூமில் தான் இருந்திருப்பாரு. அதுக்கு இப்போ கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை இவனுக்கு? அவரும் எந்திரிச்சு வெளியில் வராரு. என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்கடா இப்போ கத்திக்கிட்டு இருக்க? என்ன? லைக் டயாங்கோட காலரை தான் ஜங்குக் பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நிலா கிட்ட நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவ? நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப? எவ்வளோ அப்படின்றது லைக் வந்து பஞ்ச் பண்ணுறாரு. டயாங்க்கு ஷாக் என்ன, லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி. லைக் அந்த பஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஷாக்லேருந்து வெளியிலே வந்திருப்பாரு. என்னடா சொல்கிற? லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. உடனே வந்து அகெயின் ஜங்குக் வந்து பஞ்ச் பண்ண வராரு. பட் ஆனால் டயாங் அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே திருவுறாரு. என்ன சரி ஏதோ போனால் போதுன்னு ஒரு தடவை விட்டால் திரும்ப அடிக்க வர என்ன? என்னால் திரும்ப அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? ஜங்குக் அப்படியே தள்ளி விடுறாரு. இதை பாடுறா, நீ எப்படி அவளை லவ் பண்ணுறியோ அதே மாதிரி தான் நானும் அவளை லவ் பண்ணுறேன். தம்பின்றதுக்காகலாம் அவளை வாங்கிட்ட என்னை விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன சொன்ன? நீ அவளை லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, லவ் தான் பண்ணுறேன். இதை பார், நான் தான் அவளை லவ் பண்ணுறேன். அவள் என்ன தான் லவ் பண்ணுறேன். ஒன்று லவ் பண்ணுறாள். அவள் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாளா? எல்லாம் உன்னை லவ் பண்ணுறேன்றதுக்காக ஏதாவது ஹிண்டாவது கொடுத்தாளா? அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து கொடுத்தது கிடையாது. என்ன? இல்லைல்ல, அப்புறம் என்ன பெரியவன் மாதிரி உன்னையும் லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிற? அதான் இல்லைல்ல. இதை பார், நான் அவளை லவ் பண்ணுறேன். அவளை நீ மறந்துரு. என்னாலாம் மறக்க முடியாது, நீ மறந்துரு. அவ முதல்ல எனக்கு தான் தெரியும், புரியுதா? ஏய் இதை முதல்ல யாருக்கு தெரியுது, ரெண்டாவது யாருக்கு தெரியுதுன்னா தேவையில்லாத ஒரு விஷயம். நான் அவளை லவ் பண்ணுறேன், நீ ஒதுங்கி போ. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சண்டை பெருசாகி 2 பேரும் அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பிளட்டெல்லாம் வருது. இப்படியே அந்த ஃபைட்டு 2 மணி நேரம் போய் இப்போ 2 பேருமே தரையில் தான் ஒரு பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. 2 பேரும் டீப் பிரெத் எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து வீங்கிருக்கு, பிளட்டெல்லாம் வந்து போகுது. இதை பாருடா, தம்பின்றதுக்காகலாம் அவ்வளோ விட்டு கொடுத்துட்ருக்க முடியாது. அதே மாதிரி தான் அண்ணன்றதுக்காகலாம் என்னால் அவ்வளோ விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது.
அப்போ சரி, ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேருமே அவள கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி டேங் சொல்றாரு. ஜங்குக் ஷாக்டுல பார்க்குறாரு. என்ன சொல்ற? ஆமா, நீயும் அவள விட்டு குடுக்க போறது கிடையாது. நானும் அவள விட்டு குடுக்கறது கிடையாது. பேசாம நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அப்படின்ற மாரி டேங் வந்து ஜங்குக கிட்ட சொல்றாரு பார்த்து. அது அது எப்படி முடியும்? முடியாதுன்னா போ, அவன் எனக்கு தான். இல்ல இல்ல இல்ல, நான் ஒத்துக்கிறேன். அப்படி வா வலிக்கு. அப்போ அவளுக்கு 18 ஆன அடுத்த நாளே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி? அவ அதுக்கு ஒத்துக்குவாளா? ஒத்துக்க வச்சிட வேண்டியதுதான். எப்படி? அவங்க அப்பங்கார இருக்கான்ல, ஆமா, அவன் சரியான இந்த ரம்மி கேம் இருக்கு பத்தியா, அதுக்கு அடிக்ட்டு. அதை யூஸ் பண்ணி அவங்க அப்பனை வச்சு அவளை மடக்க வேண்டியதுதான். சூப்பர்டா, அண்ணனா இருக்கிறதுக்கு இப்பதான் பிரயோஜனமா இருக்க. சொல்லுவடா சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்ட? அப்படியே அந்த அவங்களே வந்து டயாங் வந்து ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஜங்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 5 டேஸில் உங்களுக்கு வந்து 18 ஆக போகுது. ஸோ டயாங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இதுதான் கரெக்டான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து உங்களோட அப்பாவுக்கு டயாங் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து வட்டிக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாரு. எப்படியா இருந்தாலும் அந்த ஆள் வந்து காசை வந்து ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்ற இதில் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் உங்கள் அப்பா சில சமயத்தில் ஜெயிப்பார், சில சமயத்தில் வந்து தோற்றுருவார். ஸோ அதனாலே திரும்ப 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 நிறைய கடன் ஆகியிருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான டைமு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் இப்போ அவர் உங்களோட வீட்டுக்கு அவங்களோட டேயாங்கோட கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட தான் வந்து அப்படியே உட்காடுறாங்க. நீங்கள் வந்து அங்கே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கணும், ஃபில் பண்ண இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே இல்லை. ஸோ நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் உங்கள் அம்மாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. உங்கள் தம்பியும் வந்து அவன் ஸ்கூலில் தான் வந்து படிச்சிட்ருக்கான். ஸோ வந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். உங்கள் அம்மாக்கெல்லாம் யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு டயாங் வந்து தோ பக்கத்தில் உங்கள் புருஷன்ட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க, தெரியும் நான் யாருன்னு. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை தான் பார்க்குறாங்க. என்ன சொன்னாங்க? என்னங்க இது? யார் இவங்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அப்பாக்கா அவர் பண்ணதை சொல்கிறதுக்கு அவரால் முடியல. சைலண்ட்டாகவே தான் உட்காந்துட்ருக்காரு. இவ்வளோ உன்னைய தாண்ட கேட்குற, சொல்லியா யார் இவங்கெல்லாம்? நான் சொல்கிறேன் யாருன்னு. உங்கள் புருஷன் என்கிட்ட இது வரைக்கும் 10 கோடி ரூபாய் வட்டிக்கு காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே பக்குன்னு ஆச்சு. ஏன்னா 10 கோடி? ஆமாம், ஏதோ இந்த அக்ரிமெண்ட்டை பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அது உங்கள் அம்மாவை எடுத்து பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கு சமஷாக்கு. ஐயோ என்னையா இது? எதுக்கு காசு வாங்கினேன்? உங்கள் அப்பா எதுவுமே பேசலை, தலை குனிஞ்சவரை தான் உட்காந்துட்ருக்காரு. நான் சொல்கிறேன், உங்கள் புருஷன் இந்த ரம்மி கேம் இருக்குல்ல, சூதாட்டம், அதில் என்கிட்ட காசை வாங்கி 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 இப்போது இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கு. அவரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டாரு. அது மொத்தமாக சேர்த்து இவ்வளோ வந்திருக்கு. சரி, எப்போ என்னோட 10 லட்சத்தை திரும்ப தர போகிறீங்க அப்படின்ட்டு ஏன் கேட்குறாரு. உங்கள் அம்மாக்கா அவ்வளோதான், ஒன்றுமே முடியல. உங்கள் அப்பா போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. ஏன் எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. இதை பாருங்க, எனக்கு காசு வேணும், எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவா அப்படியே அழுதுகிட்டு, இதை பாருங்க தம்பி, எங்ககிட்ட அவ்வளோ காசெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. அச்சோ, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு என்னோட காசு வேணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் அப்படியே கேஷுவலாக அப்படியே அவங்க வீட்டில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு ஆமாம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது எதுக்கு கேட்குறீங்க? த பார், கேட்டால் அதுக்கு பதில் வரணும். எனக்கு தெரிஞ்சு உன்னோட பொண்ணாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? ஆமாம், அவ என் பொண்ணு தான். அப்போ சரி அப்போ இப்படி வச்சுக்கலாம். நீ என்னோட 10 கோடிலாம் கொடுக்க வேணாம்,
அப்படின்னு சொல்லவே உங்க அப்பாவா அப்படியே பிரைட்டா வந்து டேங்க பாக்குறாரு. எப்படி பாக்குறான் பாரு அப்படின்ற மாதிரி டேங் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நீ 10 கோடி தர வேண்டாம், ஆனா அதுக்கு பதிலா உன் பொண்ணை எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி வந்து டேங் சொல்றாரு. உங்க அம்மாக்கா இல்ல இல்ல முடியாது ப்ளீஸ் வேண்டாம் அப்படிலாம் கேட்காதீங்க. உங்க அப்பா சரி அப்படின்ற ஒத்துக்கிட்டாரு. உங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, கோபம் வர, யோ என்னையா பேச்சு பேசுற, அதான் ஒரு 10 கோடி தர வேண்டாம்னு சொல்றாருல, அதுக்கு பதில் நம்ம பொண்ணு தானே கேக்குறாரு. யோ என்ன விளையாடுறியா நீ, இத பாருங்க 10 கோடி எனக்கு நாளைக்கே வந்தாகணும், இல்ல அப்படின்னா உங்க பொண்ணு எனக்கு தான், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. அப்போ உன் பொண்ணுக்கு எத்தனை வயசு இப்போ? அவளுக்கு இன்னும் 5 நாள்ல 18 ஆயிரம். அப்போ சரி, 5 நாள் கழிச்சு வந்து உன் பொண்ணை நான் கூப்பிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத வேலைகள் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுங்க, குடும்பத்தோட ஒன்னா முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருந்திருப்பாரு. போனதுக்கு அப்புறமா டேங் போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவை போட்டு செம்மையா அடி அடின்னு அடிக்கிறாரு, திட்டுறாங்க உங்க அம்மா அழுதுகிட்டே. சும்மா இறி, அதான் அவர் வந்து 10 கோடி தர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. உன்னோட இந்த பேராசைக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறியா, நீ எல்லாம் உருப்பியா, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்ற மாதிரி அவ்வளோ திட்டுறாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. வீட்டுக்கு போன டயாங்க அங்க ஜங்குக் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, என்ன சக்சஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பக்கா அந்த ஆளு 10 கோடியா பொண்ணா அப்படின்னா பொண்ணு தூக்கி தாராளமா கொடுத்துருவான் போல. சரியான பணத்து பிசாசு. நமக்கு எப்படியோ பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுல, அது போதும். 5 நாள்ல கல்யாணம்டா அப்படின்ட்டு டேங் சொன்னதுமே ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. டேய் டேய், அவ உனக்கு மட்டும் கல்யாணம் இல்லை, எனக்கும் கல்யாணம் தான் சரியா அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. 5 days கழிச்சு உங்களுக்கு இப்போ மேரேஜ். உங்களுக்கு இது வரைக்குமே வந்து தெரியாது, லைக் டேங் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறாரு, உங்க அப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு பொண்ணு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்ற இதில் தான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன சொல்றீங்க, கல்யாணத்துக்கு எதுக்கு நான் இப்படி ரெடி ஆகணும், சாதாரணமா இருந்தா போதாதா? இதை பார், நம்ம போறது ஒரு ரிச் கல்யாணம், அதுல எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி வந்து உங்களை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க வந்து கோயிலுக்கு தான் வந்து போறீங்க. என்ன கோயிலுக்கு போறோம், கோயிலையா கல்யாணம்? ஆமா கோயில தான் கல்யாணம், வா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உங்க அப்பா உங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. உங்க அம்மாவுக்கு மனசே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கூட்டிட்டும் போறாங்க. அங்க பார்த்தா ஜங்குக் நின்றுட்டு இருக்காரு. ஜங்கு ஜங்குக் நீங்க, அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷாக்கு. என்ன பொண்டாட்டியா, என்ன பேசுற ஜங்குக்? என்ன கல்யாண குளத்துல வந்திருக்க, அப்போ நீ என் பொண்டாட்டி தானே? என்ன சொல்ற புரியல. ஓ உங்க அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை போல அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். யாருன்னா டேன் தான். பார்த்து உங்களுக்கு ஷாக்கு. என்ன என்ன நடக்குதுங்க? அதுவாச்சலாம் ஜாங்கப் தான் அவர் உங்க பக்கத்துல வந்து உங்க ஷோல்டர்ஸ்ல ஹேண்டை போட்டு, உங்க அப்பங்காரன் 10 கோடிக்கு உன்னை வித்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேட்டு உங்களுக்கு பக்கத்து இருக்கு. என்ன? ஆமா செல்லம், இன்னைக்கு நமக்கு தான் கல்யாணம், உங்க அப்பங்காரன் 10 கோடிக்கு நான் வித்துட்டான் எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி டைம் சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. லைக் அப்படியே பயங்கரமா அப்படியே தலையில இடி விழுந்தா என்ன ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. அப்பா அப்பா என்னப்பா சொல்றாங்க இவங்க, நீ அப்படிலாம் பண்ண மாட்டே தானேப்பா அப்படின்னு அந்த எமோஷ்னலா நீ வந்து கேக்குறீங்க. அவங்க சொல்றது உண்மைதான், நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போற, இன்னைக்கு தான் உன் கல்யாணம், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொன்னதுமே அவ்வளோதான், உங்களுக்கு தாங்கவே முடியல. அப்புறம் உங்க அப்பங்காரனே சொல்லிட்டான், கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து அந்த பூஜாரிலாம் இருப்பார்ல, ஒரு தாலி எடுத்துட்டு வராரு. இந்த மாதிரி சாமி முன்னாடி வச்சு அதை பூஜை பண்ணி அதை எடுத்துட்டு வராரு. தான் தான் அதை எடுக்கிறாரு. ப்ளீஸ் வேண்டாம் என்னை விட்டுருங்க, வாயை மூடிட்டுரு, உன்னை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ எங்களுக்கு தான்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க கழுத்துல தாலியை கட்டுறாரு. ஜங்குக் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து ஒரு ரிங்கை எடுத்து உங்களோட ஹேண்டில் ரிங் ஃபிங்கர்ல வந்து போட்டுறாரு. ஹாப்பி மேரிட் லைஃப் டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் போலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நீங்களா? அம்மா, அப்பா, விடுங்க அண்ணா, விடுங்க, வேண்டாம், நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. டேங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டேயாங்கோட மேன்ஷனுக்கு வந்துட்டீங்க. அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. டேயாங் வந்து அவர் என்ன பண்ணிப்பாருன்னா, இந்த ரூமில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு உங்கள் கூட ஒரு மெய்டும் இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலமையில இல்லை. இதை பாருமா, என்னாலலாம் உனக்கு உதவி பண்ணிகிட்ருக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு. உனக்கு உதவி பண்ணன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், என் குடும்பம் இல்லாமல் போயிடும், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி தான் நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அந்த ரூம் நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் வந்து நீங்கள் இருந்த ரூமில் வேற ஒரு ரூமு. ஸோ அந்த ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளார டயாங்கும் ஜங்குக்கும் வந்து இருக்காங்க. உங்களுக்கா அந்த மெய்ட்ஸ் கிட்டலாம் வந்து உங்களை தான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. ரொம்ப அழகாக ஒரு பிரிட்டியான டால் மாதிரி உங்களை ரெடி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கா? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகல, என்னை விட்டுருங்க. இதை பாருமா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை தான், எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு உங்களை வந்து அந்த ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உள்ளார வந்ததுமே வந்து ஜங்குக் வந்து டோரை லாக் பண்ணிட்டாரு. அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி செம்ம அழகாக இருக்குடி. உங்கள் வெஸ்ட்டை தான் அப்படியே கிரிப் பண்ணுறாரு. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், வேண்டாம் ஜங்குக், இதை பாருடி, இப்போ நீ என் பொண்டாட்டி, புரியுதா? உன் மேலே எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ப்ளீஸ் ஜங்குக் ஜங்குக் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், அவகிட்ட என்னடா பேச்சு, தூக்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி டேன் சொல்லுமே. ஜங்குக் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. பெட்டில் தொப்புன்னு போடுறாரு. இப்படி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுறீங்க. ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுருங்க. ஏய் பாரு, நீ இப்போ எங்களுக்கு சொந்தமானவ, புரியுதா? அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்படியே வந்து அவங்களோட ஷர்ட்டை அதுக்குள்ளே அன்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் வேண்டாம், வேண்டாம், ப்ளீஸ். இதை பாரு, லைக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டு இருந்திருப்பீங்களா, அதில் வந்து டேப்லெட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அது அப்படியே ஒர்க் ஆகுது. என்னது இது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. லைக் வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸை பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரி மெடிசன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா புரியுது. அவங்க 2 பேருமே இப்போ ஒவ்வொருத்தங்க, நீங்கள் நடுவில் இருக்கீங்க, 2 சைடும் அவங்க இருக்காங்க. அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஒரு சைடு செஸ்டில் டேங்கோட ஹேண்டும், இன்னொரு சைடு செஸ்டில் ஜங்குக்கோட ஹேண்டும் இருக்குது. உங்களுக்கு அந்த 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 ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து வேலை செய்யுது. நீங்கள் மூன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மூன் பண்ணுறீங்க. பொண்டாட்டி லவ் யூ டே. டேங்க் செம்மையாக உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் வந்து நீங்கள் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ் இருக்குங்களா, ஸோ சேர் தானே போட்டிருப்பீங்க, அதில் இருக்கிற எல்லா ஹூக்ஸையுமே வந்து அந்த சேஃப்டி பின் இருக்குல்ல, அது எல்லாமே கழட்டி, எப்பா எவ்வளோ பின்னு, ஷே இதுக்கு தான் இதெல்லாம் இத்தனை குத்துறாங்களோ தெரில அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கழட்டி அப்படியே அதை ஓரமாக வந்து வச்சுட்டு இப்போ அவர் உங்களோட ட்ரெஸ்ஸை தான் அன்ட்ரெஸ் பண்ணுறாரு. டயாங் உங்களை செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களை நக்கறவே விடலை. இப்போ உங்களோட எல்லாத்தையுமே வந்து கழட்டி போட்டுட்டாரு ஜங்குக்கு. கழட்டி போட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் டயாங்கும். நீங்கள் செம்மையாக வந்து அந்த மெடிசன் வேலை பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த ப்ளஷர் கூடுது. அப்படியே தான் அந்த மேக்கப் செஷன் வந்து 2 பேர் கூடயுமே வந்து உங்களுக்கு வந்து நடந்திருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு சுத்தமாக வந்து முடியலை. ஏதோ நிறைய பேர் உங்களை வந்து அடித்து போட்ட மாதிரி அந்த ஒரு பெயின் இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளார. சுத்தமாக வந்து முடியலை. இப்படியே தான் வந்து மெனி டேஸ் வந்து போயிருக்கும். நீங்கள் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. அவங்களுக்கு வந்து புரியுது நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து உங்களை அவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாங்க. முன்ன அவங்க வந்து பிஹேவ் பண்ண மாதிரி இல்லை. ஒரே ஒரு தடவை தான் உங்ககிட்ட அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து உங்களை ரொம்ப வந்து கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக அவ்வளோ இதாக வந்து அவங்க 2 பேருமே வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவங்க அப்போ அப்படி இருந்தாங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. இல்லை இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுறாங்களா, ட்ராமா பண்ணுறதுக்கு தான் இவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவங்க இப்படி என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பேசுறதே இல்லை, அவங்கள பார்க்குறதும் இல்லை, இப்படியே தான் வந்து நீங்கள் வந்து அவங்களை இக்னோர் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. அவங்க அதனால் இவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க பண்ணதை உங்களால் ஏற்றுக்க முடியல. இப்படியே தான் ஒரு 2-3 months வந்து போகுது. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஓப்பன் அப் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் அந்த கேரிங்கோட லவ்வோட ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ண உங்களுக்கு அந்த கோபம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறையுது. நீங்களும் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விதமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைக் வந்து உங்களுக்கு அது பிடிக்கவும் ஆரம்பிக்குது. நீங்களும் வந்து உங்களை அறியாமையே நீங்கள் அவங்க 2 பேரையுமே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் வந்து இப்போது நீங்கள் மூவிஸ் பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் 2 பேரோட ஷோல்டர்ஸில் யாரோ ஒரு ஷோல்டர்ஸில் வந்து படுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது, அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறது, டயாங்க்கு வந்து லைக் அவர் மிஷனுக்கெல்லாம் போனால் சின்ன சின்ன அடியோடு தானே வருவார், அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. லைக் வந்து நீங்கள் லைக் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்குது. லைக் இப்படி தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. லைக் அப்படியே வந்து உங்களோட லவ்வும் வந்து டெவலப் ஆகுது. நீங்கள் வந்து அவங்க 2 பேர் கூடயுமே வந்து ஓப்பன் அப் ஆக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் ஆனதில் அப்பப்போ உங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறது, உங்களோட லிப்ஸில் டீப்பான கிஸ் கொடுக்கலனாலும் அந்த பீக் பண்ணுறது, உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறது, ஹக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வரைக்குமே வந்து போயிருந்திருக்கும். அப்படி ஒரு நாள் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருந்துருப்பீங்க. என்ன இவங்க 2 பேரையும் காணோம், எங்கே அப்படின்ட்டு வந்து நீங்கள் தேடி போகிறீங்க. அப்போது அவங்க 2 பேரும் ஜிம்மில் தான் வந்து இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளாரே ஜிம் இருக்கு இல்லையா, அந்த ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து மேலே ஷர்ட் போடல, ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான், அந்த முட்டிக்கு வரைக்கும் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸை போட்டுட்டு தான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் டயாங்கோட அந்த 6 பேக்ஸு, ஜங்குக்கோட அந்த 6 பேக்ஸ் அதெல்லாம் பார்க்குறீங்க. வா அப்படின்ற மாதிரி என்ன பாடியை மெயின்டைன் பண்ணுறாங்க இவனுங்க, ஐயோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே வந்து அந்த சீக்ஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே லிப்ஸ் எல்லாம் வந்து பைட் பண்ணுறீங்க. லைக் அவங்க ஸ்வெட்டெல்லாம் அப்படியே வந்து போகுது இல்லையா, அதெல்லாம் பார்க்குறீங்க. என்ன ஹாட்டாக இருக்கானுங்க 2 புருஷனுங்களும், ஐயோ இவனுங்களுக்கு இப்போ தொடணும் போல இருக்கே எனக்கு அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் எக்ஸசைஸ் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களை நோட்டீஸ் பண்ணல. சரி கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்கார்ந்த போது தான் வந்து அப்படி கொஞ்சம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏய் நிலா, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க, அங்கேயே நின்றுட்டுருக்க, இங்கே வா அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. நீங்களா கல் பண்ணிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் அப்படியே வந்து நீங்களும் வந்து போகிறீங்க. என்னடி வா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கூப்பிடுறாரு, நீங்களும் வந்து போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிட்டு அங்கே வந்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவரோட ஃபேஸை வந்து ஷோல்டர்ஸ்குள்ளே வைக்கிறாரு. என்ன இந்த பக்கம் திடீர்னு சிம்மக்கெல்லாம் வந்திருக்க, அவரோட ஹார்ட் ப்ரீத் உங்கள் நெக்கு கிட்ட படுது. உங்களுக்கு அதே ஒரு மாதிரியா இருக்குது. அது வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ தடுமாறுற, என்னாச்சுன்னு இல்லை ஃபீவரா அப்படின்ட்டு அவர் உங்களை தொடுறாரு. அவரோட ஹேண்ட் அப்படியே படுது, உங்களுக்கு ரொம்ப மாதிரியா இருக்குது.
ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. லைக் வந்து என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் பார்க்குறாரு. லைக் வந்து ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்திருப்பாரு. லைக் வந்து நிலா அப்படின்ட்டு சொல்கிறாரு. லைக் பக்கத்தில் வந்து லைக் ஸ்லோவாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸ் தான் வந்து இருக்கு. லைக் டக்குன்னு வந்து அந்த க்ளோஸ்அப்பில் பார்த்ததுமே உங்கள் மைண்ட் என்ன தோணுச்சுன்னா இழுத்து போட்டு கிஸ் கொடு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டக்குன்னு நீங்கள் வந்து சின்ன கிஸ் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கே செம்ம ஷாக்கு. டேங்க் அது ஷாக்கு. என்னவா அவளை மட்டும் கிஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வந்து டேங்கு அவரோட ஃபேஸ் அவர் வந்து உங்களோட ஃபேஸை திருப்பி அவர் கிஸ் பண்ணுறாரு. டேய் அவள் என்ன தானே ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு டேங் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஏய் என்னடி அவனை மட்டும்தான் நீயா கிஸ் பண்ணுவியா? என்னெல்லாம் கிஸ் பண்ண மாட்டியா? உன்னை நான் தான் எழுத்த வச்சு கிஸ் அடிக்கணுமா? அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. ஃபேஸ் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. பாடுறா பொண்டாட்டிக்கு ஷையெல்லாம் ஆகுது. இப்படி பொண்டாட்டி ஷையெல்லாம் ஆகுற அப்படின்ற மாதிரி வந்து டீஸ் பண்ணுறாங்க. சும்மா இருங்கடா 2 பேரும். எது டாவா டாவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறாங்க டயாங்கு. நீங்களா நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா இருங்க டயாங் அப்படின்ற மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை வந்து ஃப்ளோரில் பின் பண்ணிடுறாரு. ஏய் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமா சொல்லுன்னு பண்ணடிட்டாங்க. அவர் அப்படியே லீன் ஆகுறாரு. உங்களுக்கா கால் பண்ணுறீங்க. மாமா மாமா மட்டும்தான் உன் வாயிலிருந்து வரணும். மாமா அப்படின்றீங்க. டேங்கா இன்னொரு தடவை சொல்கிறீ மாமா, இன்னொரு தடவை மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை அப்படி ரஃப்பாக அந்த கிஸ் பண்ணுறாரு ஜங்குக்கா. அவருக்கா பொசசிவ் ஜெல்லஸ் ஆகுது. அப்படியே வந்து டயாங்க தள்ளி விட்டு என்னடா நீ பாட்டுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏய் அவனை மட்டும் தான் நீ மாமா சொல்லுவியா? என்னையும் சொல்கிறேன். உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஐயோ என் பொண்ணு குட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட லிப்ஸ்லேயும் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பேக் பண்ணுறாரு. டயாங்கா அவர் வந்து நீங்கள் டிஷர்ட் பண்ணுறது மாதிரி தான் போட்டிருப்பீங்க. உங்கள் டிஷர்ட் அப்படியே மேலே தூக்கிவிட்டு உங்கள் ஹிப்ஸ் வெஸ்ட் சைடில் தான் வந்து கடிக்கிறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. எதுக்கு மாமா கடிக்கிற? என்னடி அவனை மட்டும் நீ கிஸ் பண்ணுற? உனக்கு நான் தான் கிஸ் பண்ணுமே, நீ என்னை கிஸ் பண்ண மாட்டியா? ஐயோ எதுக்கு இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? நான் கிஸ் பண்ண என்ன, நீங்கள் கிஸ் பண்ண எல்லாம் ஒன்று தானே. அது எப்படி ஒன்றாகும்? நீ உனக்கு கிஸ் பண்ணுற, ஆனால் நான் தானே உன்னை கிஸ் பண்ணுறேன். நீ எங்கே கிஸ் பண்ணுற எனக்கு தெரியாது. இப்போ நீ தான் என்னை கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டயாங்கு அச்சோ குழந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங்கையும் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே வந்து டீப் ஆகுது. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் பாடிக்குள்ளார ரோம் ஆகுது. அதே மாதிரி தான் ஜங்குக்கும் அவர் உங்கள் நெக்கில் செம்மையாக வந்து கிஸ் சக்தெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அவரோட ஹேண்டும் உங்களோட பாடிக்குள்ளார ட்ராவல் ஆகுது. உங்களுக்கு செம்ம ஹைப் ஆகுது. அப்படியே அவங்க 2 பேருமே கொஞ்சமாக உங்களை அண்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிம்லேயே ஒரு செம்மையான ஒரு மேக்கப் செஷன் வந்து போகுது. அண்ட் ஹாப்பி என்டிங் வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி இதோட வந்து முடியுது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஓகே உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஹாப்பினஸ் தான் வந்து கொடுக்கும். அதனால தான் நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லா வீடியோஸ்லேயும் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு ஹைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். லைக்கும் போடுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமாக சேனலுக்கு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவாடா ப்ளீஸ். என்ன லைக் வந்து நான் லைக் போன வீடியோஸ்லேயும் வந்து சொல்லியிருந்திருப்பேன். நம்ம சேனல்ஸில் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளோட வீடியோஸை பார்த்தாலே அதுவே எனக்கு ரொம்ப போதும். அதுவே நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்திருப்பேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்ககிட்ட நான் கேட்குறேன் ப்ளீஸ். ஓகே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சாலாச்சும் சொல்லுங்கடா ப்ளீஸ். எனக்கு வந்து ஏன் நம்ம சேனலில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பார்க்குறவங்கள நான் சொல்லலை,
பார்க்காதவங்கள தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். டெய்லியும் இனிமேல் டானுன்னு ஒரு 11:00க்கு வந்து வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி மேபி டைம் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் ஆனால் டெய்லி இனிமேட்டு ஷார்ப்பாக 11:00க்கு உங்களுக்கு ஒரு வீடியோ டெய்லியும் வந்துடும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். லைக் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப், அப்படியே வீடியோஸ்க்கு ஒரு ஹைப்பும் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? அண்டு நாளைக்கு வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நான் அரேஞ்ச்டு மேரேஜ் வித் மொரட்டு பையன் போகலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்றனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் வித் மொரட்டு பையன் அப்படின்ற அந்த எபிசோடு, நெக்ஸ்ட் எபிசோடு வந்து வரும், ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மஸ்ட்டு, ஓகேவா? ப்ளீஸ்டா ப்ளீஸ், ஓகே? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டா ப்ளீஸ். ஹாப்பி அண்ட் சேஃபாக இருங்க. என்னோட வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? பாய்டா ப்ளீஸ்.